शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। विद्याधिकारी मात्र उपलक्षणत्वे शूद्रस्यापि विद्यायाम् अर्थित्वादि भवेन तस्यापि विद्यार्थ कर्माधिकार प्रसंगः இது வேற ஒரு கேள்வி ஆரம்பிச்சாங்க. இந்த பிராமண கிரகணத்தை உபலட்சணிச்சு அப்பனா யாருக்கு வித்யா வேணும்னு ஆசைப்படுறாளோ ஆத்மஞானம் வேணும்னு ஆசைப்படுறாளோ அவ எல்லாருமே இங்க வித்யாரி. அப்ப அவ வித்தியக்காக சொல்லி வீட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றாங்க. அப்படின்னா சதுர்த்தவர்ணனுக்கும் வித்யா அந்த வரலாமே இந்த தியானமான ஆசை வரலாம். அதனால வித்யார்த்த கர்மாவில அவருக்கும் அதிகாரம் வரும். அதுக்கு பதில் சில பேர் என்ன சொல்றாங்க, அத்தியன விஹீதஸ்வாத்தியானஜன்ய ததர்த்தஞானவதேவ வைதிகேவ அதிகாரः இது அபசூத்ராதிகரணே அத்தியன வேதவாக்கிய சிரவணாதி விபுதத்து சூத்திரத்து வித்யாதிகாரேதா நூத்ராய பிரதிசத்யாதி தேஹே ஆபாதோபி தஸ்ய வித்யா மகிமாவகதி உபாய அனுபவேன ததர்த்தத்வானுபவேச்ச தஸ்ய வித்யாயாம் அனதிகாரா இது கேதிதே. சில பேர் இந்த மாதிரி மாட்டான்னு சொல்றான். சூத்ராதிகரணி இருக்கு. அந்த அதிகரணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, முறைப்படி அதாவது விதிப்படி உபநயனம் ஆகி உபநயன சம்ஸ்காரம் பண்ணி அத்தியனம் பண்ணி ஞானத்தை எவன் அடைஞ்சானோ, ஞானம்னா ரொம்ப தியானம் இல்லை, என்ன கர்மானுஷ்டானம் வழங்குறது அந்த அர்த்த தியானம், அதை தெரிஞ்சிருந்தானோ அவனுக்குத்தான் அந்த கர்மாவை அனுஷ்டிக்கக்கூடிய அதிகாரம். வேத விகித கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுறது அவன் உபநயனம் பண்ணப்பட்டு அத்தியனம் பண்ணினவனாக அந்த அதிகாரம் உள்ளவனாக அப்படின்னு நியமம் சொல்லி இந்த நியமத்தை வச்சுட்டு இந்த சதுர்த்தவர்ணனுக்கு உபநயனம் கிடையாது, விதிக்கப்படல அத்தியனம் கிடையாது, அதனால அவனுக்கு கர்மானுஷ்டானத்தை அதிகாரம் கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணுது. அத்தியன வேதவாக்கிய சிரவணாதி விபுரத்த அத்தியனம் கிடையாது, வேதவாக்கியத்தை காதால கேட்கறது கூட நிஷேதிக்கப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு வித்தியில அதிகாரம் கிடையாது. எப்படி கர்மாவோட அதிகாரம் இல்லையோ அதே மாதிரி வித்தியிலும் அதிகாரம் இல்லையோ. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய அபசூத்திராதிகரணத்தில் தர்மம் நடக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு வித்தியை பெறங்கிற ஒரு ஆசையே வராது. ஞானம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட அவனுக்கு வர முடியாது. அதை பத்தி சாதாரண கேட்கறது கூட சான்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல அவனுக்கு தனக்கு ஞானம் வரணுங்கிற ஆசை சூத்ராய பதிந்தத்யாதி ஸ்மிருதேஹே ஆபாதோபி தஸ்ய வித்யா மகிமாவகதி உபாய அசம்பவேன. வித்யுடைய மகிமையை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா யாராவது சொல்லிருக்காதானே அவனால தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாக்கியத்தினால அவனுக்கு இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்காதது விசேஷம் இருக்கும்போது அவனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அவன் முடியாதுன்னு சொன்னா அதனுடைய பலன் தனக்கு வேணும்னு ஆசைப்படுவணும். ஆசைன்னு வர முடியாது. விஷயம் தெரியாததுனால அதை ஆசைப்பட முடியாது போதும். ஆகையால அவனுக்கு வித்தியில அதிகாரத்துக்கு இது சில பேர் சொன்னாங்க. அந்நியேக்கு ஆகுது. வேற சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சூத்ரஸ்யாக அத்தேவ வித்யார்த்த கர்மாதிகாரா, சூத்ரனுக்கும் வித்யார்த்த கர்மாவில அதிகாரம். வித்யார்த்த கர்மா அதிகாரம் யஜ்ஞதானம் சொல்லல, அவனுக்கு என்ன விதிவாரு அந்த கர்மாவை அவன் வித்தியை குறித்து அனுஷ்டானம் சத்திய வேதானுகட்டன அக்னிஹோத்ராதி அந்தவேதி இதெல்லாம் அவனுக்கு விதிக்கப்படலை. அதனால இதை அவன் செய்ய முடியாது. இருந்தாலும் கண்போக்த சர்வ வர்ணசாதாரண ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரராஜ வித்யாதி ஜப பாபக்ஷயஹேது தபோ தான பாகயஜ்ஞாதி சம்பவாது. வேதானுவச்சனேன யஜ்ஞேன தானேன இத்தியாதி பிருஹத் காரக விபக்தி சித்தேஹே வித்யாதீனாம் வித்யார்த்த ஜபதானாதி மாத்திர அனுஷ்டான அனுமதேச்ச வேதானுவச்சனாதி அனுச்சயான அபேட்சணா.
வேதாந்தம் வேதாத்தியனம், அக்னிஹோத்திராதி யஜ்யங்கிறது அதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய அனுஷ்டானம். இது முடியாது. ஆனால் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக அவன் அனுஷ்டானம் சொல்லுவோம். அது பண்ணலாம். அது என்னன்னா சர்வவர்ண சாதாரணமாக விதிக்கப்பட்ட கர்மா. சர்வவர்ணாதிகார என்ன ஸ்ரீ பஞ்சாட்சர மந்திரராஜ வித்யாதி. அதாவது இந்த பௌராணிகமான மந்திரங்கள் எது இருக்கோ அந்த மந்திரங்கள்ல இந்த கணேசகநாமம் கணேசகநாமத்துல அது வருதுன்னா சூத்திராதிகள் கூட ஒரே தடவை பாடம் பண்ணினாலே, இந்த சகநாமத்தை பாடம் பண்ணினாலே அவளுக்கு வந்து சுத்தமாயிடும். சூத்திர பரிசெய்தல் சகநாம மந்திரோதம் ஜந்தது சுகாப்தை. அப்ப என்னாச்சு, அந்த மாதிரி பௌராணிகமான சில இதுகள்ல அவளுக்கும் அதிகாரம். அதை நீங்க தடுக்க முடியாது. அந்த மந்திரத்தை பண்றேன்னு சொன்னா அந்த ஜபத்தை நாம ஜபம் பண்றேன்னு சொன்னா அந்த ஜபத்தை வேண்டாம்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சூத்திரங்கள்ல சில தபசு தானம் கூட இருக்கு. தானம் அவனுக்கு இல்லை, ஆனால் சத்சூத்திரனாக இருக்கிறான், அதாவது தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சூத்திரங்கள் இருக்காங்க. அவனுக்கு சில தபசு விதிக்கப்பட்டிருக்கு, தானங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, பாக யஜ்ஞாதிகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதை அமந்திரகமாக செய்யக்கூடிய முறைகள் வேற. ஆனா இந்த கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அப்பேற்பட்ட கர்மாக்களை அவன் வந்து விஜயம் வந்து அனுஷ்டானம் பண்றத நம்ம ஒன்றும் கிடைக்கிறது அவசியம் பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தன் கேட்பான், வேதாந்தேன யஜ்ஞேன தானேன மூணு சேர்ந்துருக்கு. இவங்க வேதாந்தம் வேதாந்தம்னா வேதாத்தியம் யஜ்ஞம் தானம் மூணு சேர மாட்டேங்கிறது. மூணு எதா சேரணும், மூணு சேரதா இருந்தா அப்படின்னு சொல்லி சமாசமா போறதுதான் தனித்தனிதானே சொல்லியிருக்கு. வேத ஆரோக்கியம் யாரு வேதாந்தம் வேதாந்தம், யாரு யஜ்ஞம் பண்றாங்க யஜ்ஞம், தானம் பண்றாங்கன்னா தானம், இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் பண்ணணுங்கிறது இல்லை. எவ்வளவு பண்ணா எல்லாமே சாதனை தனித்தனியா தெரிஞ்ச போது இருக்குது அமைச்சிருக்கு. வேதாந்தத்தின யஜ்ஞேன தானேன இத்தியாதி பிருத்தக் காரக விபக்தி சொல்லுது. தனித்தனியாக காரக விபக்தி இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் வந்து விஜய்க்கு சாதனமாக ஆகலாம். அது மாதிரி இல்லை, இந்த விபுராதிகரணம் பத்னி விபுரனாக இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, விஞ்ஞானிகள் பண்ண முடியாது. ஆனா அவர் பண்ணக்கூடிய கர்மாவுக்கும் விஜயில உபயோகம் உண்டு சொல்றது ஒரு அதிகரணத்துல. அந்த அதிகரண சித்தாந்தப்படி பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் சமுச்சயம் பண்ணணுங்கிறதுல தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். விபுராதீனா வித்யார்த்த ஜப தானாதி மாத்திர அனுஷ்டான இதுக்கு அனுமதி இருக்கிறதுனாலே வேதாவச்சனாதி சமுச்சய அனபேட்சம். அதனால இதெல்லாம் பண்ணினா சேர்த்துதான் பண்ணணுங்கிறது முதல்ல சொன்னான். அவன் எழுதுன்னு கொடுக்க மாட்டான் தியானத்துக்கு அப்படி இருந்துட்டு அது ஞானத்தை உதாரணம் அப்படின்னு ஆசைப்பட முடியும். இன்னும் ஒன்று கேட்கலான்னு அது சொல்றாங்க. சூத்திரத்தை வித்யானம் அர்ச்சித்வானுபவா, எனக்கு வித்யவான் அப்படிங்கிற ஒரு அர்ச்சித்வம் ஆசை சூத்திரத்துக்கு வராது, அனுபவம் சொல்லப்படாது. ஏன்னா ஸ்ராவயே சதுரோவர்ணான் கிருத்வா பிராமண மகரதா அது இதிகாச புராண சிரவணே சாதுர்வர்ண அதிகாரம் ஸ்மரணேன புராணாதி அவகத வித்யா மகாத்மிய சத்யாதி சகத்திற்கு சம்பவா. ஒரு பிராமணன் எல்லாருக்கும் எல்லா வருடங்களுக்கும் மகாபாரதம் புராணம் இதெல்லாம் சொல்லலாம். ஸ்ராவயே சதுரோவர்ணா அப்படின்னு சொல்லி அப்படியானால் அந்த விஷயத்தை கேட்டு விஜயுடைய மகாத்மத்தை கேட்டதுனால அப்பேற்பட்ட ஆத்ம ஞானம் தனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையானது அந்த வருடக்காரனுக்கும் வரலாம். அது வராது சத்யாதி நகரத்திற்கு சம்பவா. அப்போ நீங்க ஏதோ சொன்ன சூத்திராக மகிழ்ந்ததியார் அவனுக்கு யாத்திரை கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. சூத்ராய மகிழ்ந்ததியாதி அனுஷ்டான அனுபயோகி அக்னிஹோத்ராதி கர்ம தியான தான விவேகபரத்வா. வேதத்திலே சம்பூர்ண வேதத்தை வாசிக்கணும். சம்பூர்ண வேதத்திலே மிக அத்தனை ஒழுங்கு அதிகாரமே இல்லை. மற்ற வருடங்களுக்கு சொன்ன விஷயங்களையும் சேர்த்து வாசிக்கணும். எதுக்காக நான் அனுஷ்டானம் பண்ண முடியல, எனக்கு எதுக்குன்னு கேட்கல, தெரிஞ்சுதான்
உனக்கு எல்லாம் இன்னும் கொடுத்து ஆக இது சொன்னது எதுக்காக மதிப்பு தர்யா பண்றாங்க பண்ணலையோ அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். சூத்திரனுக்கு அவன் அனுஷ்டானம் பண்றதுக்கு யோகம் இல்லாத விஷயம் அந்த ஞானத்தை கொடுத்தாருன்னு அதுக்கு அர்த்தமே தவிர அவனுக்கு ஒண்ணுமே சொல்லு அவன் என்ன பண்ணாங்க அவனுடைய தர்மத்தை கூட அவனுக்கு சொல்லிக் கொடுக்காது அப்படிங்கிற ஞான சாமானியத்தை அவனுக்கு கொடுக்கப்படாதுங்கிற விஷயம் இல்லை. என்ன சொல்றது அவனுக்கு எந்த உபயோகப்படாதோ எந்த கர்மாவோட அனுஷ்டானம் பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அந்த கர்மாவை பற்றின ஞானத்தை அவனுக்கு. அதனால அனுஷ்டான அனுபயோகி அக்னிஹோத்திராதி கர்மஞான தானம் அக்னிஹோத்திராதி அனுஷ்டானமா அவன் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் சொல்லி அவன் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அவன் பண்ண முடியாது அந்த ஞானத்தை அவன் சொல்லுவான். அந்நியா இப்படி சொல்லலைன்னா அவனுக்கு ஞானமே ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காது அப்படின்னு பொதுவா எடுத்துருவான். அந்த வர்ண தர்மஸ்யாவகத்யுமாயா பவேன ஆதனார்த்தே பாணிபாதம் பிரக்ஷாலனம் நிர்விஷ்டே ஸ்ராத்த கர்மா கிருத்யபரணம் ஸ்வதாரவதி ஐதர்யாதோத்தரேணாம் இத்யாதி தர்ம விபாக வசனானாம் அனனுஷ்டானலக்ஷணாம் பிராமாண்யானே. அவனுக்கு ஒண்ணுமே சொல்லுறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் எந்த கருத்தை கடமைக்கணுமோ அது கூட அவனுக்கு தெரியாது. அப்படி அவன் அது வேண்டாம் கொடுக்காம இருந்துட்டா நம்ம விருஷ சூத்திரத்துல தர்மசூத்திரத்துலதான் பல சூத்திரங்கள் ஜாதி இங்க என்ன இருக்கு சூத்திர ஜாதி. நாலாவது வந்தனான இந்த சூத்திரன் ஒரே ஜென்மாவில் கொண்டவன் ஏக ஜாதி திரைவர்த்திகன் பீஜாதி உபநயனத்தினாலே இரண்டாவது ஜென்மாவை அடைகிறான். அதனால அவன் விஜாதி இவனுக்கு உபநயனம் இல்லை. உபநயனம் இல்லாத ஒரே ஜாதி ஒரே ஜென்மா கொண்டவன் அவனுக்கு தர்மம் சத்யாதி சத்தியம் அக்ரோதம் அவனுக்கும் பொதுவக்கூடாது அதெல்லாம் சொல்லணுங்கிற தர்மம் உண்டு. அவனுக்கு கோபப்படக்கூடாது அக்ரோதகாங்கிற தர்மம் உண்டு. அதே மாதிரி சுத்தமாக இருக்குங்கிற தர்மம் உண்டு. சௌக்கம் உண்டு. அதே மாதிரி ஆச்சமனார்த்தே ஆச்சமனம் உண்டு. அந்த ஆச்சமனம் பண்ணுறது பதில் இதுவும் பண்ணலாமாக்கா வாணி பாத பிரகாரம் சில பேர் அவன் கைக்கால் அளவில்லாத கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு ஒற்றுமாயிடலாம். ஆச்சமனம் பண்ணாமலே அவருக்கும் சிராத்த கர்மா சிராத்தம் பண்றத அவாமாவுக்குள்ள சிராத்தம் பண்ணணும். நித்தியகரணம் அவனுக்கு தேவகனாக இருக்கணும் வந்தானா இப்ப அது வேற தேவகனா நமக்கு வந்தால் வாங்கிய தர்மம் அந்த தேவகனை செய்ய வேண்டியது அவனுடைய பொருளை பார்த்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண வேண்டியது இவனுடைய பொறுப்பாடு. அது யாருடைய சிரமம் தேவகன் சேவை வேண்டி கொள்ளலாம். நாங்கள் சேவை அவனுடைய சிரமம். ஆனா அவருடைய குடும்பமோ எல்லாத்தையும் அவன் வேண்டி கவனிக்க வேண்டியது அந்த சுவாமி இருக்காங்க எதுமான அவருடைய சிரமமாக. இதே மாதிரி அவனுக்கு பிரச்சனையாக வந்தா அவனை அந்த பிரச்சனை கவனிக்க வேண்டிய இதெல்லாம் வந்து பிரச்சவரணம் அவனுக்கு ஒரு மனைவி இருந்தாலே அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும். அது கையாதோ இவருக்கு வேலை இருக்கக்கூடிய வர்ணங்கள் இருக்கு 3 வர்ணங்கள். அவளுக்கு கர்மபுத்தியா கல்விகள் ராவனுடைய கர்ம கல்விகள் இதெல்லாம் தெரியாது. இத்தியாதி தர்ம விபாக வச்சனானாம் அனனுஷ்டான லட்சண பிராமாண்யார்த்தே இதெல்லாம் யாரும் பண்றது இல்லை. ஏன்னா யாரு பண்ணணுமோ அவனுக்கு தெரியாது. தெரியாதனால பண்ண முடியாது. அப்ப இந்த ரேட்டுதான் இந்த சூத்திரங்கள்லாம். அதனால இந்த விஷயங்களே சொல்லிட்டாங்க. நகைவம் சக்தி அவசூத்திராதிகரணத்தில் நிர்விஷயத்துவம் நீங்க சொல்றபடி அவனுக்கும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவசூத்திராதிகரணம் இருக்கு. ஏன்னா வித்யார்த்த கர்மாவில் அவனுக்கு அதிகாரம் இருக்கு, வித்யில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத கண்டிக்கிறதுக்குதானே அவசூத்திராதிகரணம். இல்லை அவனுக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவசூத்திராதிகரணம் பண்ணவே அது இருக்காக உள்ளது. நகூத்திரே பாதகிஞ்சித் சம்ஸ்காரபர்ஹதி இத்தியாதி ரூபகதனார்த்திக
வித்யாங்க உபநயன சம்ஸ்கார விபுவஸ்ய சூத்ரஸ்ய சகுண வித்யாது நிர்குண வித்யா சாதன வேதாந்த சிரவணாதிச்ச அதிகாரமில்லையே கர்வா. அந்த அபசூத்திராதிகரணம் சூத்திரனுக்கு தியானம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு ஸ்வதந்திர கூட அதிகாரம் இல்லைன்னு சொல்றதுக்காக சம்ஸ்காரம் அவனுக்கு இல்லை. ஏன் எதுக்கு சம்ஸ்காரம் பண்றது? வினயனாதி சம்ஸ்காரம் உட்படுத்துவதற்காக. நகூத்தே பாதகம் சம்ஸ்காரம். சூத்திரனுக்கு பாதகம் இல்லாததுனால சம்ஸ்காரம் தேவையில்லை. சம்ஸ்காரத்தை வழி இல்லை. அவன் தப்பு பண்ணா அது தப்பு ஒரு தோஷம், அவன் பண்ணாங்கன்னா அது தோஷத்தை வகிக்க. அதனால அதுதான் சம்ஸ்காரம் வழியில்லை. அதனால சம்ஸ்காரம் வருது. இப்ப சம்ஸ்காரம் இல்லைன்னு சொன்னா குருபதம் இது ஒரு சம்ஸ்காரம். பத்விஜானம் குருமேவாதிலே அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம வித்தியை கிரகித்துக் கொள்வதற்காக இது ஒரு உபநயனம். உபநயனங்கிற உபசதம் உபநயனம் அது ஒரு சம்ஸ்காரம். இதுதான் வித்யாங்க உபநயன சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம் கிடையாது. அது அப்படி இருக்கும்போது வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட சகுண வித்தியைகளையும் நிர்குண வித்தியைக்கு காரணமா இருக்கக்கூடிய உபனிஷத் சிரவணத்திலையும் அவனுக்கு அதிகாரம் இல்லையே சொல்றதுக்காக வந்துள்ளான். அவசியக்காரிகள் அவனுக்கே விதிக்கப்பட்ட கர்மத்தை அவன் செஞ்சிருக்காது, இல்லையே அதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறது. நிர்குண வித்யாயாம் சூத்திரத்தியாகி விஷயசௌந்தரியத்திற்க அர்த்தத்துவத்தை விஷயம். இந்த ஆத்ம ஜானம் இருக்கு, நிர்குண ஜானம் ஆத்ம ஜானம். இந்த ஜானம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு அதை கவனம்னு அவன் ஆசைப்பட்டான்னா அவனுக்கு அதை தடுக்க முடியாது. அந்த ஜானத்தை அல்ல அவர் வருகிறாரு அப்படின்னு இது சொல்ல முடியாது. அவிதேயாந்த சத்தியம் தது அதிருத்த அதிகார அப்பிரசத்தியா தன் விசேஷாலோகா. எது விதிக்கப்படப்படும் அந்த கர்மாவில இவனுக்கு விதிக்கப்பட்டதுனால இன்னொருத்தங்கிற அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா தியானங்கிறது விஜய கர்மாவில இல்லை, அது பிரமாணத்தால வரக்கூடியது. இதை நீங்க அதிகாரம் இல்லை சொல்லுங்க, அது அதிகாரம் இல்லை வந்தா அப்படிதான் வரல. ஆக அதுல அதிகாரம் உண்டாகியா ஒரு விசாரத்துக்கு நகரத்திய வேதாந்த சிரவண அசம்பவே வித்யார்த்த கர்மானுஷ்டான சம்பவே வித்யானுற்பத்தே தस्य ததர்த்த கர்மானுஷ்டானம் வியர்த்த இது வாக்கியம். வித்யார்த்த கர்மாவில் அதிகாரம் உண்டு சொன்னீங்க. ஆனா என்ன சொல்றேன்னு தெரியல. கர்மானுஷ்டானம் பண்ணினா நேரடியா தியானம் வராது. இந்த கர்மானுஷ்டானத்தான புத்திக்கு வந்ததுக்கப்புறம் அவன் வேதாந்த சிரவணம் பண்ணிட்டாதான் தியானம் வரும்னு நிகழ்வு. ஆனா வேதாந்த சிரவணத்துல அவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றது. அப்ப அவங்க கர்மானுஷ்டானம் பண்ணி மாத்திரம் பண்ணி வச்சிருக்கா, வேதாந்த சிரவணம் இல்லாம தியானம் எப்படி வரும்? அப்ப அவன் பண்ணின கர்மானுஷ்டானம் தியானத்துக்கு உபயோகப்படுத்தி கர்மாவுக்கு வருவான் இல்லையா? அப்ப நீங்க இந்த அதிகாரிகளுக்கு வேஸ்ட் இல்லை. அவனுக்கும் பரமத்தை வித்தியாசமாக அனுஷ்டானம் பண்ணலாம், அதிகாரம் உண்டுன்னு சொல்லி என்ன தெரியும் சொன்னாலும் அவன் பண்ணினாலும் வேதாந்த சிரவணத்திலேயே அவனுக்கு வித்தியை வரும். அவனுக்கு அவன் பண்ணின கர்மா வித்தியைக்கு உபயோகப்படுறதாக சொல்ல முடியாது. நகரத்தை வேதாந்த சிரவண அசம்பவே வித்யார்த்த கர்மானுஷ்டான சம்பவே வித்யா அனுப்பத்தே. வேதாந்த சிரவணம் இல்லாம வித்யை வருமோ வராது. தस्य ததர்த்த கர்மானுஷ்டானம் வியர்த்தம் இது வாக்கியம். அது சொல்ற தस्य வேதாந்த சிரவணாதிகார அபாவேஹி பகவத்பாதைஹி சாவையே சதோவர்ணான் விதித்த இதிகாரஸ்வரணாதிகமே சாதுர்வர்ணியாதிகாரஸ்வரணா வேதபூர்வஸ்து நாஸ்தியதிகார சூத்ராணாம் லிখিতம் இது அபசூத்ராதிகரண உபசம்ஹாரபாஷ்யே பிரம்மாத்மைக்யபர புராணாதி சிரவணே வித்யாதாரणे அதிகாரஸ்து தரிசனா. அது சொல்றாங்களே வேதாந்த சிரவணம் தான் இந்த ஞானம் வசந்தது இல்லை. அவையே சதோவர்ணான்னு சொல்லி புராணங்கள் எல்லாம் கேட்கறது, இதிகார புராணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதே விஷயத்தான் அதுவும் சொல்லிக் கொடுக்குது புராணங்கள். ஆக புராணங்கள் மூலமாக அவன் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஆச்சாரியாலே அபிப்பிராயத்திருக்கார். அவர் அபசூத்ராதிகரணத்துல கடைசியில என்ன வாக்கியம் கொடுத்தார் தெரியுமோ?
ராவலே சதுர்வர்ணாதிக இதிகாச புராணாதிகமே சாதுர்வர்ண அதிகார மரணா. 4 வருஷத்துக்கும் அதிகாரம் இருக்கு. இதிகாரம் புராணம் எல்லாம் கேட்கறது. அப்போ அவனுக்கும் அதிகாரம் இருக்கு. அது மூலமாக அவன் தியானம் வந்ததுன்னா யாரும் தடுக்க முடியாது. வேதபூர்வத்துக்கு நாட்டிய அதிகார கைவிஷயம் இந்த அதிகாரத்துல சித்தாந்தம் பண்ணது என்னன்னு கேட்டா, அவன் வேதாந்தீனம் பண்ணி வேதாந்த சிரவணம் பண்ணி அவன் தியானம் சம்பாதிக்கிறேன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது இந்த அதிகாரத்துக்கு அப்படியே உலகமான மனிதத்திலிருந்து அவன் புராணாதி சிரவணம் பண்ணி அதனால விஜய சம்பாதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அது ஒன்று வித்யோத்பத்தி யோகிய விமல தேவசரீர நிஷ்பாதனத்வாரா வித்யோகம் பவிஷ்யதி இது தைவன்யானாம் கிரமமுக்கிய ஃபலக சகுண வித்யார்த்த கர்மானுஷ்டானவது வேதாந்த சிரவணயோகிய தைவன்ய சரீர நிஷ்பாதனத்வாரா வித்யோத்பத்தியர்த்தம் பவிஷ்யதி இது சூத்திரத்தை வித்யார்த்த கர்மானுஷ்டான அனுபவத்தாகிய இன்னொரு சமாதானம் இதையும் கிடைக்கலாம். இந்த தேவதாதிகரணத்திலே கிரமமுக்தி கலகமா சில உபாசனங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. கிரமமுக்தினா இந்த உபாசனம் பண்ணினவன் அந்த உபாசனைக்கு பலமாக பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே அதுக்கு ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு அப்படி திரும்பி வராமல் அங்கே தியானத்துக்கு மோசத்துக்கு போகுது. இதுதான் கிரமமுக்தின்னு பேரு. இப்ப என்ன ஆச்சுன்னா இவாளோட மோசம் தானே வேணும். உபாசனம் பண்றாங்க. மோசமானு சொன்னா உபாசனை வேண்டாமே. பிரசவ மோசம் இருக்கா, இங்கே மோசத்தை அடையலாமே இந்த தியானத்தை இல்லையா? அப்ப என்ன ஆச்சு அப்படி சொல்லுங்க. சில பேருக்கு இங்கேயே மோசம் வந்தாலும் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நினைப்பா. சில பேர் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் போகலாமே அப்படின்னு நினைப்பா இல்லையா? அதனால எல்லாருக்கும் ஒரே விஷயம் இச்சை வருகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே கர்மாவசானம் பண்ணி பிரபலோகத்துக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனான்னு நினைக்கிறவாங்க உபயோகப்படுத்த. அப்ப என்ன அனுஷ்டானம் பண்ணினது வியர்த்தம்னு சொல்லலாமோ? அப்புறம் வேலை பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கு காரியம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த முக்கிய வரை கொண்டு போயிடும். இதே ஜென்மாவில் அவருக்கு மோட்சத்தை கொடுத்தாலும் அப்புறமா மோட்சம் வரத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணி விட்டு விடும். அதனால அது வியர்த்தம்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் இந்த சூழ்நிலை இருக்கானே அவன் விஜயத்துக்கு அனுஷ்டானம் பண்ணி ஒரு சமயம் அவன் இந்த வேதாந்த சிரவணம் பண்ண முடியாததுனால தியானம் வராது இருந்துட்டானே. ஆனால் அப்படின்னு சமூகத்திலே என் பண்ணி அந்த நல்ல கர்மானுஷ்டானத்துக்கு அடுத்த ஜென்மாவில அவனுக்கு தியானம் பண்ணுறது உபயோகமாகும். ஏன்னா இதை விட உயர்ந்த ஜென்மாவில் வந்துடுவான். அந்த ஜென்மாவில் வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு அகாத் வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு ஒரு அதிகாரம் அந்த அதிகாரம் வீணா போகாது பண்ணினது. அந்த அதிகாரத்தை வச்சுன்னு தலை போடுவான் அப்படின்னு சொல்ல போகலாம். வித்யோத்பத்தி யோகிய விமல தேவசரீர நிஷ்பாதன துவாரா தேவதைகளுக்கு அதிகாரத்தை சாதிக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னா இதான் பிரயோஜனம். என்ன ஆகும், இவன் அனுஷ்டானம் பண்ணிருக்கான். மனுஷனா இது அனுஷ்டானம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு இருக்கான். பிரம்மலோகத்துக்கு போனா இதனால மனுஷனா இருக்க முடியாது. அங்க போய் ஒரு தேவபாவத்தை அடைஞ்சிருக்கான். இப்ப தேவபாவத்தை அடைஞ்சவனுக்கு வேதாந்த சிரவணத்துல அதிகாரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் அவனால ஜானத்தை அடைச்சு திரும்பி மனுஷன் உற்சாகம் கிரமமுக்கின்னு சொல்லுறாரு. இங்கேயும் தேவலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வராமல் அங்கேயே ஜானத்தை சம்பாதிச்சு மோசத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காக தேவதைகளுக்கு அதிகாரம் சாதிச்சான். அனுகிரகம் பண்றான். ஆக இவன் பிரம்மலோகத்துக்கு போய் தேவபாவத்தை அடைஞ்சாலும் எனக்கு வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறதுனாலே அங்கே வேதாந்த சிரவணத்தை பண்ணி சாட்சாத்காரத்தை அடைஞ்சு போகலாம். அப்படி உபயோகப்படுறது. அதே மாதிரி பவிஷ்யதி திரைவர்ணிக்கான கிரமமுக்கிய பல சகுண வித்யார்த்த கர்மானுஷ்டான வருது. இதே மாதிரி இந்த சூத்திர விஷயத்துல வச்சுக்கலாம். வேதாந்த சிரவணயோகிய திரைவர்ணிக சரீர நிஷ்பாதனத்வாரா வித்யோத்பத்தியர்த்தம் பவிஷ்யதி சூத்திரத்தை வித்யார்த்த கர்மானுஷ்டான அது ஒரு சாட்ச தன்னுடைய ஜென்மாவை அனுஷ்டானம் பண்ணான்னா ஒரு இந்த ஜென்மாவை வேலைன்னு சொல்லுவேன். இன்னும் கவலைப்பட வேண்டாம். அடுத்த ஜென்மா இதோட வசதியா இருக்கும். அது அவன் நேரடியா வேதாந்த சிரவணம் யோகமான விதிஷாவாக்கு பிராமண பதத்திய யதாப்ராப்த வித்யாதிகாரி மாத்திர விஷயத்தேன சூத்திரஸ்யாபி வித்யார்த்த கர்மாதிகாரः என்ன இவ்வளவு உதாரணம் என்ன முடிச்சு
அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதிக்கா வாக்கியத்துல பிராமணன் சொன்னது ஒரு உபலட்சணம் தான். அந்த விதிக்கு யார் அதிகாரியோ அவன் அந்த விதிக்காக தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை ரசாயனம் பண்ணலாம். எந்த கர்மாவன்னா யாரான பண்ணலான்னு சொல்லல. பிராமணனே விதிக்காக நான் ராஜகோயம் பண்றேன்னா பண்ண முடியாது. அவனுக்கு என்ன விதி இருக்கோ அந்த கர்மாவை அந்த பலத்தை எதிர்பார்க்காமல் விதிக்காக விதி விஜய வரத்துக்காக அவன் உபயோகிப்பான். அது நான் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது சதுர்சவனுக்கும் அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் இருக்கும். அதை அவன் தனக்கு விஜய வரத்துக்கு அனுஷ்டானம் பண்ணுகிறான். அந்த வித்யார்த்த கர்மா அதிகாரம் அவனுக்கு